நீங்கள் ஒரு கிராமத்து டச்சிலே இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கதை சூஸ் பண்ணது விஜய் ஆண்டனி சார் தான் கரெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் எப்போ டிசைட் பண்ணீங்க? ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் டாக் சார் ப்ளீஸ். இல்லை, நம்ம எல்லா மாதிரி படங்களும் பார்க்குறோம், எல்லா மாதிரி ஜானான படங்களும் பார்க்குறோம், ஆக்ஷன் படம் பார்க்குறோம், காமெடி படம் பார்க்குறோம். நானும் அந்த மாதிரி எல்லா மாதிரி படங்களும் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ இப்படி தான் பண்ணணும்னு எதுவும் இல்லை. ஸோ ஒரு அர்பன் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, ரூரல் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு அதில் ஏதோ ஒரு கதை அதில் பிடிச்சிருந்ததுன்னா அதை கதையாக சொல்லணும்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா அதை நம்ம படமாக பண்ணலாம். ஸோ அப்படி இதாக சார் இப்போது காடு மேடு மலைன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ரொம்ப சஸ்பென்ஸான இடத்துக்குலாம் கூட்டி போனார். இன்றைக்கி நீங்கள் நினச்சாலும் போக முடியாது. சரண்ராஜ் சார் வந்து ஒரு சின்ன பிரேக்காக இருக்கார், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுவார். சார் டைரக்டரு அதாவது மனிதர்கள் போகவே முடியாத இடத்துல வச்சு தாளிச்சார் அப்படின்றத கேள்விப்பட்டோம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான மெசேஜ் ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார்? எஸ்பெஷலி இந்த சத்தியமங்கலம் நிறைய இருக்குது. இந்த படத்தில் நிறைய பேர் பேசின மாதிரி சோஷியல் மெசேஜ் இருக்குது. கரண்ட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. எதையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாது. படத்தை பாருங்கள் புரியும். அப்புறம் இந்த படத்தோட ஸ்னீக் பீக் வந்து வர மண்டே அன்னைக்கு ஈவினிங் எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆகுது? 6 மணிக்கு. இந்த படத்தோட முதல் 6 நிமிஷம் வர மண்டே டேட்டு, மண்டே டேட் 23rd 25 23rd தான் வர மண்டே செப்டம்பர் 23ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு. 5 வச்சுக்கலாமா 6 வச்சுக்கலாமா? 6 சீக்கிரம் தான்ப்பா கேட்கணும், லேட்டாக கேட்குறீங்க. 5 ஓகே. ஈவினிங் 5 மணிக்கு அந்த ஹிட்லர் படத்தோட முதல் 6 நிமிஷம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் பாருங்கள். ஓகே, ஹிட்லர் படத்துடைய ஸ்னீக் பீக் செப்டம்பர் 23ஆம் தேதி 5 மணிக்கு உங்கள் எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கும், பாருங்கள். இந்த படத்தை தயாரித்த என்னோட நண்பர் ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் வர முடியாததுனால அவர் சஞ்சய் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். ஒரு படம்ன்றது தனியாக உருவாகாது, ஒரு டீம் ஒர்க் தான். தனியாக இந்த படத்தை யாரும் பண்ணல. இந்த படத்தில் இன்வால்வ் பண்ணிக்கிட்ட சங்கத்தமிழ் எடிட்டர், மியூசிக் டைரக்டர் விவேக் குமாரி ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஐஸ்வர்யா தத்தா, சரண்ராஜ் சார் இங்கே இருக்காங்க. ஓகே. சரண்ராஜ் சார் வந்திருந்தாங்க, இப்போ வெளியே போயிருக்காங்க போட்டிருக்கு. மற்றும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் நவீன், எடிட்டர் சங்கத்தமிழன் மற்றும் ஏனைய கலைஞர்களுக்கு கிங்ஸ்லி, வேறு யாராவது மறந்துட்டேன்னா, ஆர்ட் டைரக்டர் உதய், அப்புறம் ஹீரோயின் ரியா சுமன் மற்றும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவர் தான் ஆர்ட் டைரக்டர். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் ரேண்டமாக மைக் வாங்கி பேசலாம். ரேண்டமாக யார் வேணால் பேசலாம். நிகழ்ச்சி முடிய போது தம்பி மைக் அங்கே கொடுக்கலாம்ப்பா. நம்ம ஆங்கர் இருக்கீங்களே, கிளம்சியாக இருக்கா எப்படி? வாங்க சார். தேங்க்யூ. I am working in HV Heavy Vehicle Factory Manager and the Production Division. So my wife is coming Army Department. Yes, Heavy Vehicle Factory Manager. So you are a fan that I am 20 times in Hitler Chiranjeevi. So I think you thought the Telugu dubbing also converted. Yes sir, we are going to reach Telugu dubbing also sir. So thank you. My wife is coming. Sir. Thank you ma'am. Thank you. Come ma'am, come. Yes, தம்பி மைக் அங்கே கொடுங்கப்பா. எஸ், ஓகே. ஓ தேங்க்யூ. தம்பி மைக் யாராவது கொடுங்க. மைக் இல்லையா வேறு? மைக் வேணுமா? இந்தாங்க. தேங்க்யூ. ஓகே வாங்க மேம். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். எஸ் ஓகே. அப்புறம் கவித்ரா முடிச்சிடலாமா? ரோஷிதா முடிச்சிடலாமா? எஸ் சார். இப்போ கடைசியா உங்களுக்கு ஏதாவது வேணுமா? உங்களுக்கு என்ன வேணும்? மைக் வேணுமா? பச்சை கண்ணி சாங். சரி நானே வரேன். பச்சை தண்ணி சாங்கடா. யாரும் அசையாதீங்க, நானே வரேன். தேங்க்யூ. பச்சை தண்ணி சாங். நிறைய டிப்ரெஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு காலத்தில் உங்களோட பிளேலிஸ்ட்டை ஸ்பாட்டிஃபைல போட்டு கேட்டுட்டு தூங்கினால ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே ஒரு சாங் எங்களுக்காக பாடுங்க. என்ன பாட்டு பாடணும்? மேலே வாங்க அப்படியே குடிச்சு வாங்க. இவங்களை மட்டும் மேலே விடுங்க வாங்க. எந்த பாட்டு பாடலாம்? சரி நான் போக போகிறேன் இன்னைக்கு. ஹலோ நான் கிளம்புறேன். எந்த சாங் பாடலாம்? சரி எல்லாருக்கும் பிடித்த நாக்கமுக பாட்டை பாடலாம். விஜய் ஆண்டனி சாரோட எந்த பாடல் பாடலாம்? விவேக் மருவின் தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களோட சிங்கர் ருத்ரேஷும் பாடுறேன்னு சொல்லி காத்துட்டு இருக்காரு.
விவேக் மெர்வின் எங்கே இருக்கீங்கப்பா? யா மெர்வின், விவேக் மெர்வின் எங்கே இருக்காரு? பீட் பாக்ஸ் அவர்கிட்ட கொடுங்க. சார் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டாரா? Yeah. ஒரே ஒரு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க. சான்ஸ் வேணுமா நடிக்கிறதுக்கு உங்ககிட்ட? கண்டிப்பாப்பா கண்டிப்பாப்பா ஷூர். ப்ளீஸ் சார், படத்தில் நடிக்கிற சான்ஸ் மட்டும் தான். ஓகே கண்டிப்பா ஷூர். தானா என் டேரக்டர் சொல்கிறேன்ப்பா. கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரெடி? நம்ம எல்லாரும் டான்ஸ் ஆட போகிறோம். நிகழ்ச்சி முடிய போது மெர்வின் இங்கே இருக்காரு. மெர்வின் சார் இங்கே தான் சார். பீட் பாக்ஸ் வாயில் நாக்கு முக்கையில் கடைசியா எல்லாரும் சேர்ந்து பாடுறீங்களா? ஆமாம் ராமன் நாக்கு முக்க பாடலாமா? ராமன் ரெடி? ராமன் ரெடியா? நீயும் பாடியிருக்க. நாக்கமுக்க ரெடியா? சார் ஆக்சுவலி நான் ஒரு சிங்கர் சார். ஓகேப்பா. நாக்குமுக்கா என் கூட சேர்ந்து கண்டிப்பாக கண்டிப்பாக ரெடி சேர்த்தே பாடலாம். தேங்க்யூ. சரி அந்த போர்ஷன் ரெடி? ஆடியோவில் யார் இருக்கா? ஆர் யூ ரெடி? ரெடி? ரஹ்மான் Thank you so much. Thank you so much for all the love. Thank you. September 27th in 1 week the படம் ரிலீஸ் ஆகுது. ஹிட்லர் ஒன் மோர் சாங் ஆத்தி தனியா நீங்க பாருங்க. ஆத்திச்சு இது ஆத்திச்சு இது நியூ ஏஜ் ஆத்திச்சுடி. ஆத்திச்சு இது ஆத்திச்சு இது நியூ ஏஜ் ஆத்திச்சுடி. குளானாலும் குளிச்சு குடி கந்தலும் கசிக்கட்டு மரம் செய்ய விரும்பும் மகனை ஒப்புற ஒழுகு. சனி நீர் ஆண்டு ஊக்கமதை கைவிடல் நன்றி மறவே இளமயில்கள் நீ கெடுப்பதை ஒளி கடிப்பது மர. தேங்க்யூ Thank you so much sir. வேணாம் போதும்பா. தேங்க்யூ. September 27th ஹிட்லர். தேங்க்யூ. செப்டம்பர் 27ஆம் தேதி ஹிட்லர் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. அனைவரும் உங்க ஃபேமிலியோட வந்து இந்த டிஃபரண்டான